ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிளிப். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 5 டைப்ஸ் ஆஃப் பொரியல் தான். எங்களுக்கு வந்து இந்த ஏஜ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பொரியல்லாம் வந்து குடுத்து பழகுனா தான் வந்து அவங்க ஸ்கூல் போறப்போ வந்து எடுத்துட்டு போவாங்க. இல்லன்னா பொரியலெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு டெய்லி எப்படியாச்சும் ஒரு பொரியல் வந்து ஆட் பண்ணிடுவோம். வாங்க என்னென்ன பொரியல்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு, பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வாழைக்காய், அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஆயில்ல. விலங்கு குடுக்கறதுனால ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்றேன். கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் வந்து டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அந்த ஆயில்லயே வந்து சாட்டே பண்ணணும். எந்த ஒரு தண்ணியெல்லாம் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் பிளஸ் வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் எப்பவுமே வந்து பொரியல் செய்வேன். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டிஃபரெண்ட்டா அண்ட் யூனிக்கா வந்து இருக்கும். நல்லா வந்து ஒரு 60% பாயில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தா தான், இல்லன்னா வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணோம்னா, சூப்பரான ஒரு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து, புடலங்காய் பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு, பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு வந்து பொடியா வந்து சாப் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வெங்காயத்த ஆட் பண்ணிட்டு, கருவேப்பில ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு தக்காளி ஃபுல்லா அரிஞ்சு போடுங்க. அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய் வந்து ஆட் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிட்டு, நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி வந்துரும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வந்து அந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிருக்கேன். அத வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டும் குடுக்கும். கடலப்பருப்பு இல்ல பாசிப்பருப்பு 2த்துல நம்ம எது வேணா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வேனுக்கு குடுக்கணுன்றதுனால வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈஸியா வந்து கொஞ்சம் சீவ் பண்ணி சாப்பிட முடியும். பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிட்டோம்னா, ஒரு நாள் நல்லா குழஞ்சு போயிடும். ஸோ காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 50% வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணீங்கன்னா தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து குடுக்கும். அது இல்லாம பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, குழஞ்சும் வந்து போவாது. கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணா போதும். ஏன்னா தண்ணி காய்ன்ற அந்த காயிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி வந்து வரும். ஸோ அது இல்லாம நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணாலே வந்து போதும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சீங்கன்னா போதும். நல்லா வந்து பாயில் ஆயி வந்துரும். நீங்களே பாருங்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிக்குது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ பம்ப்கின வச்சு ஒரு சூப்பரான வந்து பூசணிக்காய் பொரியல் தான் வந்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூசணிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட் இருக்கு. நெறைய பேர் வீட்ல வந்து அது ரொம்ப ரேரா தான் வந்து செய்வாங்க. வியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்லேருந்தே வந்து பம்ப்கின் நான் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வியனுக்கு வந்து சொல்லப்போனா ரொம்ப ஃபேவரைட் ஆக்சுவலா. ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம் ஆட் பண்ணிட்டு, ஒரு பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு வந்து நல்லா மெலிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வெங்காயம் அது வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு, நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டே இருங்க. சாட்டே பண்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து உள்ள இருக்க விதைலாம் எடுத்துட்டு, ஒரு காரத்துக்கு ஏத்த மாரி ஒரே ஒரு மிளகா தான் நான் போட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்பைஸ் வந்து இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்றதுனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் வந்து மேல இருக்க தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா ஒரு குட்டி, குட்டி பீஸஸா வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன பீஸஸா போட்டாலும் வந்து காய் வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ நம்ம அரைஞ்சு வச்சிருக்க காயும் வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து அந்த தக்காளி மசாலாவோட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாட்டே பண்ணிட்டே இருக்கோம். பம்ப்கின் வந்து பார்த்தீங்கன்னா, பாயில் ஆவறதுக்கு ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 4 டூ 5 மினிட்ஸ்ல வந்து பாயில் ஆயிடும். ஏன்னா, அதெல்லாம் வந்து நீர் காய்கறிகள்ன்றதுனால ஈஸியா வந்து பாயில் ஆயிடும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சால்ட் வந்து நாங்க குடுக்கறதில்ல. ஒரு 1/2 சால்ட்டா தான் குடுத்துட்டுருக்கோம். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி மேல தூவி விட்டுறலாம். நான் எந்த ஒரு தண்ணியும் வந்து ஆட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அது இல்லாம இது சீக்கிரமா பாயில் ஆயிடும்ன்றதுனால, இதுலயே வந்து ஒரு 4 டூ 5 மினிட்ஸ் வந்து விட்டீங்கன்னா, சூப்பரா வந்து பாயில் ஆயிடும். அவ்வளோதான் நீங்களே பாருங்க. நம்ம சூப்பரான பம்ப்கின் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கும் வந்து குடுங்க. ரொம்ப ஹெல்த்தி இது. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல. ரொம்ப அட்டகாசமா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து நம்ம வாழைக்காய் செய்றோம் பார்த்தீங்களா, சேம் ப்ரொசீஜர் தான். எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனுமே வந்து இல்ல. ஸோ நம்ம சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி வந்து அப்படியே செஞ்சிடலாம். இதுல அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கேரட் பொரியல் தான் செய்றது பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட்ட வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். இட்லி குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கினா வந்து கேரட்லாம் வந்து நல்லா வெந்துரும்.
நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம், பெருங்காயம் வந்து போட்டு, கருவேப்பில வந்து ஆட் பண்ணிட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் வந்து பொடியா சாப் பண்ணி போட்டு, ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளு, ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, கொஞ்சம் காரத்துக்கு ஏத்த மாரி ஒரு பிஞ்ச் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்குனோனே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேரட்ட அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சாட்டே பண்ணீங்கன்னா வந்து போதும். நம்ம சூப்பரான கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி உங்க கிட்ஸ்க்கு வந்து குடுங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.